அந்த ஆசிஃப் அஸ்லம், கொழும்பில் ஆசிஃப் அஸ்லம் ஏராளமான ஒரு நல்ல பணிகளை செய்கிறத நான் மோனூரில் பார்க்குறேன். அவரை நான் நேரில் கண்டதும் இல்லை, கழிச்சதும் இல்லை. அவர் நமக்கு மாமாவும் இல்லை, மச்சானும் இல்லை. ஆனால் அவர் நிறைய நல்ல நல்ல பணி, அதிகமாக அவர் செஞ்ச பணி பசித்த ஏழைகளுக்கு, ஒரு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழைகளுக்கு அப்படி உதவி செய்கிற காட்சியை நான் நிறைய காண்றேன். அந்த ரோட்டு கூட்டுற மக்களுக்கு, அந்த ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு ஐநே கிடந்த அதுதான் அவங்களோட ஊடுண்டாலும் அதுதான், அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அதுதான், எல்லாம் அவ்வளோத்தான். அப்படி விளிம்பி நடக்க இல்லாத எத்தனை பேருக்கு காலடியில் கொண்டு அஸ்லம் அந்த சாப்பாடு கொடுக்குற காட்சியை நான் காண்றேன். அதே நேரம் மாற்று மத சமூகத்துக்கும் ஒரு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு உணவு பொதிண்டும் அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்குரிய உபகரணங்களும் கொண்டு கொடுக்குற காட்சியை நான் பார்க்கணும். ஏழுமான வரையில் ஆசிஃப் அஸ்லம் நல்லது தான் செய்கிறான். ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் அவர் எம்பியும் இல்லை, மினிஸ்டரும் இல்லை, முதலமைச்சரும் இல்லை, அவன் ஒரு சாதாரண மனுஷன். அவனுக்கு எதிராக ஒரு முகநூலை திறந்தோ அல்லது யூடியூப் திறந்தோ அவனுக்கு ஏசுகிற அளவுக்கு உண்டையை பேத்துன்னு சொன்னால் இவங்க எவ்வளோ கடுப்பாக இருக்காங்க. அவன் செஞ்ச தவறு என்ன? அவனும் அதில் ஒரு புடி தின்றான்ன்றது தானே உங்களுக்கு பொறுக்க எழுதில்லை. அதில் என்ன தப்பு இருக்கி? அப்போ அவன்கிட்ட வீட்டை அவன் பண்டனி கிடக்கணும், அவன் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும். அதே அவர் முறிங்க நீங்கள் அவனுக்கிட்ட இல்லை, உள்ளாக்கள் அள்ளி கொடுக்காங்க, இதை செய்கிறாப்பான்னு அவன் செய்கிறான். முறைக்கு நியாயத்துக்கு அவனுக்கிட்ட யார் உதவி கொடுக்காங்களோ அந்த டோனர்ஸ் அவங்க பேசணும். நீங்கள் பேசுகிற மாதிரி அவங்க பேசணும். நாங்கள் வேணும் நம்பி 10 லட்சம் ரூபா காசு அனுப்பினோம், அவன் அடிக்கிட்டான், 10 லட்சம் அனுப்பினா 5 லட்சத்தை அடிச்சிட்டான்ட்டு அவங்க பேசினா அது நியாயம். ஆனால் இதுவரையில் யாருமே டோனர்ஸ் யாரும் அவனுக்கு எதிராக பேசலை. அவங்க பேசாமல் தான் இருக்காங்க, அவங்க கொடுத்துட்டாங்க, அவன் செஞ்சுட்டாங்க. இடையில் கொஞ்சம் பேருக்கு ஏன் இந்த கடுப்புன்னு நான் கேட்குறேன். அவன் நல்லதானே செய்கிறான். அவன் ஓப்பனாக தான் சொல்கிறான். நான் நிச்சயமாக சத்தியமாக ஆசிஃப் அஸ்லம் செய்கிற வேலையை உங்களால் ஒரு நாள் கூட செய்ய முடியாது. இந்த விமர்சனம் பண்ணுறீங்களே, உங்களால் ஒரு நாள் கூட செய்ய முடியாது. உங்களை நம்பி ஒருத்தரும் தரப்போகிறதும் இல்லை. ஆசிஃப் அஸ்லத்துக்கு இப்போ யாரெல்லாம் காய் கொடுக்காங்க, அவங்க உங்களை நம்பி தரப்போகிறது. அப்படி உங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு நீண்ட காலம் போகும். அவன் அந்த களத்திலேருந்து அவன் தன்னை வளர்த்துறது கொண்டான். இதுவரையில் அவனுக்கிட்ட உதவி அனுப்பின யாரும் அவனுக்கு எதிராக இதுவரையில் பேசலை. அப்போ நீங்கள் சும்மா அவ்வளோ மூடி சும்மா இருங்களாப்பா. நான் அறிஞ்ச வரையில் அவனும் அப்படி தான் செய்கிறான். அது மறைவாக என்ன செய்கிறான்னா அது அல்லாவும் அவனும் பார்த்துக்கட்டும். கொடுக்குறார்கள் கூட கவலைப்படலை. அவங்க அல்லா அரபங்களை கொடுத்து போட்டு பேசாமல் இருக்காங்க. முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கு அவன் கையில் காபிர்கள் கூட கொடுக்காங்க. ஏன்னா அவன் சாதி மதம் பார்த்து அவன் வேலை செய்யலை. அரசியல்வாதிகள் எப்படித்தான் குழப்பினாலும் இப்போ மாற்று மத சமூகங்கள் விழிப்படைஞ்சு ஒரு பிரச்சனை வரும்போது சும்மா போங்க, நீங்கள் இப்படி குழப்பறாக்கள் தான் நீங்கள். ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது இந்த முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு அவங்களோட பள்ளி வாசலில் வச்சு கொண்டு தந்து இன்னார் கொண்டு தந்தாங்கன்னு சொல்லி நமக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய அந்நிய மதத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கு உருவாயிட்டான். ஆசிஃப் அஸ்லம் செய்கிற பணியும் நமக்குண்டு ஒரு கட்டம் வரும்போது அவன்ட பணியால் பலன் பெற்ற ஒரு வாயின் தானே பேசும். அம்மா போங்க, முஸ்லீம்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அன்றைக்கு நாம் வெளியில் வாயால் சொல்லாட்டியும் மனதளவில் ஏற்றுக்கொள்வோம். அவன் அன்றைக்கு செஞ்ச புண்ணியம் இன்றைக்கு நமக்கு கை தந்திருக்கிறது. தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணுற லேஸ் சும்மா நம்மளோட இன்னும் ஒருவர குறையை திருவி ஆராயங்கன்னு சொல்லி நம்மளோட மார்க்கம் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னொரு ஆளோட குறைகளை நீங்கள் திருவி ஆராயவானான்ட்டு. ஆக நல்ல கருமங்களுக்கு ஒன்று மட்டும் முளைங்கங்க. நல்ல கருமங்களுக்கு அல்லாஹ் அவனுக்கு விரும்பினாக்களை தான் பயன்படுத்துவான். அவன் நல்ல கர்மங்கள் தான் செய்கிறான். அவனை பயன்படுத்துறது அல்லாஹ், அதை உலகி கொள்ளுங்க நீங்கள். அவன் செய்யலது அல்லாஹ் அவனை பயன்படுத்துகிறான், அவனுக்கு கூலி கொடுப்பான் அல்லாஹ். நீங்கள் சும்மா அவனை போட்டு கழுவி குடிச்சு அவன்கிட்ட பட்டோட வைக்கிற பாவங்களை நீங்கள் ஏன் அவங்களோட கைக்கு மாற்றி எடுக்கிறீங்க? எனக்கு அந்த அவனை விமர்சனம் பண்ணுற ஆக்களை பார்த்து போயும் நீங்கள் எப்படி கீழ்த்தரமா இதுக்குண்டு ஒரு சேனல் திறந்து செய்திங்க. இங்கே எவ்வளோ கேடுபட்ட ஆக்கள் அதுக்கு ஓன்ட்டு முட்டு கொடுக்காங்களே கமெண்ட்ஸில், அவங்க அதை விட கேடுகட்ட ஆக்கள். அதை தவிர்த்து கொள்ளுங்கள், தயவு செஞ்சு தவிர்த்து கொள்ளுங்கள். இதுவரையில் உதவி செஞ்சு அவனுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்த ஒரு மாற்று மத சமூகத்தில் உள்ள ஆள் பிள்ளையா விமர்சனம் பண்ணையும் இல்லை.
அவன்கிட்ட உதவி பெற்ற மக்கள் இதுவரையில் புள்ளையா விமர்சனம் பண்ண இல்லை. இடையில் கொஞ்சம் பேர் இதை பொறுத்துக்க இல்லாமல். அப்போ எங்கே நீங்கள் அவன்கிட்ட பணியை நிப்பாட்ட போகிறதும் இல்லை. அவன் மவுத்து மட்டும் அவன் இந்த வேலை செய்ய தம்போறான், அவனுக்கு உதவி செய்கிறவன் உதவி செய்ய தம்போறான். நீங்கள் சும்மா நடந்து புழுங்கி சாக போகிறீங்களே தவிர இதால் ஒன்று நடக்க போகிறதில்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாம் விடுங்கப்பா. சும்மா ஏன் அவன்கிட்ட